இன்னைக்கு கருத்து கணிப்புகள் நீங்கள பாத்தீங்களா? மிக முக்கியமான ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி 180 185 தொகுதிகளை வென்று அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை சொல்லி இருக்காங்க என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. எதிர்கட்சியில இருப்பவர்கள் நிச்சயமாக டெபாசிட் காலியாகி எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் உறுதியாக மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. அதனால சொல்ற இந்த தொகுதியும் வெற்றி கூட்டணியின் தொகுதியாக இருக்கும் பொழுது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவர் அறிவித்த தேர்தல் அறிக்கையில மிக முக்கியமாக என் தாய் குலங்களுக்கு பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அவர் அறிவிச்சிருக்கார். இன்னைக்கு ஆண்கள் வாக்குகளை விட பெண் வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நம் நாட்டின் கேப்டன் எப்பவுமே சொல்ல, பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் நீங்கள் தான். அதனாலதான் குறிப்பறிந்து உங்களுக்காக பல திட்டங்களை கொடுத்திருக்காங்க. அதுல மகளிருக்கு உரிமை தொகை ஏற்கனவே 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த முறை ஒவ்வொருவருக்கும் 2000 ரூபாய் நிச்சயமாக தரப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வீட்டு உபயோக பொருட்கள் அதாவது 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்துருவாங்க. இப்ப உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், டிவி இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதனால நீங்க இருக்கிற பொருளே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூப்பனை நீங்க போய் கடையில காமிச்சு நம்ம வீட்டுக்கு எந்த பொருள் இல்லையோ அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜ், அதே போல மைக்ரோ ஓவன், எந்த போல ஃபேன், லைட், எது உங்க நம்ம ஃபேமிலிக்கு தேவையோ அந்த கூப்பனை காமிச்சு 8000 ரூபாய்க்கு நீங்களே நம்ம வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை தாராளமாக வாங்கி கொள்ளலாம். இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்கிறவரு ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் தான் கொடுக்கிறன்றாரு. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு வேண்டிய எல்லா உபயோக பொருட்களையும் தாய்க்குலங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி செய்தியை கொடுத்திருக்கிறாரு. அதனால இதை நீங்கள் நிச்சயம் பயன்படுத்திக்கிறோம். அதே போல காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் என்பதையும் தேர்தல் அறிக்கை புத்தகத்திலே சொல்லியிருக்காங்க. இதனால 15 லட்சம் மாணவர்கள் நிச்சயமாக பலனடைவார்கள் என்பதை நம்ம கருத்துல கொள்ள வேண்டும், மறந்துடக்கூடாது நீங்கெல்லாம். அதே மாதிரி விவசாயிகளுக்கு நவீன பம்ப் செட் வழங்கப்படும். அந்த நவீன பம்ப் செட் கூட இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்பதையுமே விவசாய பெருமக்களுக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி புதுமை பெண் தமிழ் புதவன் திட்டம் மூலமாக 1500 ரூபாய் அனைவருக்கும் நிச்சயமாக தரப்படும் என்பது இந்த நேரத்தில் சொல்ற. முதியோர் உதவி தொகை 2000 2500ஆகவும் மாற்றுத்திறனாளிகள் 2000 உயர்த்தப்படும் என்பதையும் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் வீடுகள் புதிதாக கட்டி தரப்படும் என்றதையும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்காங்க. மருத்துவ காப்பீட்டு திட்டம் நிச்சயமாக 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கெல்லாம் கவரேஜ் ஆகுற மாதிரி 10 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம். அதே போல பெண் சுய உதவி குழு தாய்க்குலங்களே நல்லா புரிஞ்சுக்கங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு மானியமாக வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெண்ணாக, ஒரு பெண்ணின் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். அதனால நம்ம அண்ணன் சொன்னது உங்களுக்கு சொல்றேன், 5 லட்சம் ரூபாய்க்கு நிச்சயம் சுய உதவி பெண்களுக்கு மானியம் வழங்கப்படும் என்பதை சொல்றேன். அதே போல விவசாய பெருமக்களுக்கு நெல் குவிண்டால் 3500ஆக உயர்வு பண்ணப்படும். கரும்பு ஆதார விலை 4500ஆக உயர்த்தப்படும். பால் கொள்முதல் அது ஒரு லிட்டருக்கு 5 ரூபாய் நிச்சயமாக விலை உயர்த்தி தரப்படும். மீன்பிடி தடைகால நிவாரணம் 12000ஆக உயர்வு செய்து தரப்படும் போன்ற பொன்னான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையிலே அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் மானியமும் நிச்சயம் தரப்படும். கல்வி உதவி அதாவது 35 லட்சம் மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் மற்றும் அவர்களுடைய கல்விக்கு தேவையான உதவியும் நிச்சயமாக வழங்கப்படும் என்பதையுமே இந்த நேரத்தில் தேர்தல் அறிக்கையாக நாம சொல்றதை நான் பெருமையோடு நினைக்கிறேன். இது ஒரு சும்மா ஒரு இன்சு தான், இது ஜஸ்ட் இது ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னும் நிறைய இருக்குது.
ஏன்னா இந்த சின்ன பேப்பர்ல கொஞ்சம் தான் நான் சொல்ல முடியும். அதனால மெயின் பிக்சர் இன்னும் ஏராளமான திட்டங்கள் நிச்சயமாக மக்களுக்காக வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. 23ஆம் தேதி காலையிலேயே போய் எல்லாரும் அவங்கவுங்க ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். அத்தனை பேரும் உதய சூரியன் சின்னத்திற்கு வாய்ப்பு கொடுத்து அன்பு சகோதரர் தாமோ அன்பரசன் அவர்களை மீண்டும் வெற்றி பெற செய்து இந்த ஆலந்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் அமைச்சராக பதவி ஏற்பார் என்பதை உங்கள் சார்பாக அண்ணனுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் உண்மையிலே நான் பெருமை அடைகிறேன் என்பதை சொல்றேன். எனவே நல்லா நீங்க எல்லாரும் கவனமா உங்களுக்கு உதவி செய்வதற்கு தான் அண்ணன் மீண்டும் ஆலந்தூர் தொகுதியில நிக்கிறாரு. எனவே எல்லாரும் வாய்ப்பு தாருங்கள், வெற்றியை தாருங்கள் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? எல்லாரும் உதய சூரியனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? அண்ணன் தாமோ அன்பரசனை வெற்றி பெற செய்வீர்களா? மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு தருவீர்களா? உங்களுக்காக பணியாற்ற அவருக்கு வாய்ப்பு தருவீர்களா? தாமோ அன்பரசன் ஆலந்தூர் தொகுதியினுடைய செல்ல பிள்ளை என்பதை மீண்டும் நிரூபிப்பீர்களா? அதனால வெற்றி உறுதி, வெற்றி உறுதி, வெற்றி உறுதி, வெற்றி உறுதி என்பது சொல்ற